வந்து இன்றைய தினம் தான் அந்த பெரிய சமையல். இப்போ வந்து காலையில நேரம் 7 மணி. பெரிய காட்சியா இருக்குது. இந்த காட்சிக்கு என்ன செய்யணும்னு சொன்னா சமையல் எல்லாம் இந்த அடுப்பு மேற்கொள். நம்ம புதுசா வந்து நேற்று தினம் சிலிண்டர் வேண்டிட்டோம். ஒரு அண்ணாட்ட சமையல்கார அண்ணாட்ட இப்போ போய் உடனடியாக அடுத்து கொண்டு வாடகை தான் சொல்லுவேன். அதிகமாக சொன்னா கோழியை ரொம்ப பெரிய கோழியா வேண்டிட்டோம். பாத்தீங்க தூக்கி எல்லாமே இருக்குன்னு பதினாறு வயசு வந்து மகிதங்காக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நானும் சொல்லுவேன் மகிதங்காக்கு. வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சார் உன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மாமிகிட்ட நிற்கிறேன். ஸோ நேற்றைய தினமே என்னுடைய காணொலியை பார்த்தவர்களுக்கு விளங்கியிருக்கும். நாளைய தினம் பெரிய சமையலுக்கு தயாராகும் நாங்கள் உண்டு. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் தான் அந்த பெரிய சமையல். இப்போ வந்து காலையில் நேரம் 7 மணி. இப்போ வந்து நான் காலையில் வந்து 6 மணிக்கு எழும்பி எல்லா ஒழுங்கு முறையில் எல்லாம் செய்து போட்டு இருக்குன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் மழை இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பெரிய ஒரு சூப்பரான சமையல். அதுலேயும் வந்து இங்கே மழை என்னென்னு சொன்னால் நேற்று எதற்கும் மழை. அப்போ இப்போ வரைக்கும் நிலைமை காயில் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறோம் மழை எந்த நேரம் பெருமென்று சொல்லலாம். இருந்தாலும் நாங்கள் நேற்று நிலைமையெல்லாம் தற்பாடெல்லாம் போட்டு நாங்கள் ஆனாலும் வந்து மழை எந்த நாடி விறகுகள் அதெல்லாம் தட்டுப்பாடு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய ஒரு சமையல்காரன் நான் வந்து அவற்றை அடுப்பு எல்லாம் வாடகைக்கு இல்லாமல் பாவிட்டு அடுப்பு வேண்டி அதே டைம் சிலிண்டர் எல்லாம் வேண்டி வச்சுக்கோம். அப்போ இன்றைக்கு சொல்லப்போனால் இந்த பெரிய ஒரு சமையலையை வந்து அனைவரும் சோறு சிலது வெளியில் தான் காய்ச்சி பண்ணிக்கிறோம். பெரிய ஒரு சமையலையை வந்து ஒரு கோலில் கேஸ் அடுப்பில் தான் நட்டு வைக்க போகிறோம். இப்போ இன்றைய தினம் வந்து என்னென்ன சமையல் எல்லாம் இப்படி எல்லாம் ஒழுங்கு செய்து சமைக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். வாங்குவோம். வெங்காயிலேருந்து மிரக்கறியாக அப்புறம் இதில் வந்து வெண்ணெயாக இருக்கலாம், சச்சி சிறக்குகள், அப்புறம் வந்து போடுறதான சீரக கடுகு, பெருஞ்சீரகம், மிளகு, மஞ்சள், சின்ன சீரகம், தூளுப்பு, உப்பு, மற்றது கருங்கம், கத்தி. ஓகே மற்ற இப்போ வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் நேற்று தினமே அந்த மிரக்கறி சந்தையில் அவர் வேண்டும்போது சொன்னாருன்னா கோழியை வந்து 7:30 அப்படித்தான் வாங்குவது எல்லாமே சொல்லிட்டு அப்போ நாங்கள் இந்த ஒழுங்குகளை செய்துட்டோம். இனிமேல் தான் கோழி வச்சியும் வேணும். இதை வந்து லீக்ஸ் கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரைஸ் மாதிரி பெரிய பெரிய டாசர் அப்புறம் இரும்பு சட்டி உண்டு. ஆனாலும் வந்து இந்த அடுப்பிலே வச்சு சமைக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஹெவியானதாக இருக்குது. மற்ற பெரிய பெரிய சமையல் எல்லாம் இந்த அடுப்பு மேற்கொள்கிறோம். அப்போ புதுசாக வந்து நேற்று தினம் சிலிண்டரும் வேண்டிட்டோம். ஒரு அண்ணாட்ட சமையல்கார அண்ணாட்ட தான் இப்போ போய் உடனடியாக எடுத்துக்கொண்டது வாடகை இனிமேல் தான் சொல்லுவார். அவ்வளோ தெரியல. இப்போ வந்து மழைக்காலம் பண்ணாடி இப்போ இதில் முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பண்ண சமையல்லாம் இந்த ஹோல்லே இருந்தால் நாங்கள் செய்யப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழியை ரொம்ப பெரிய கோழியாக வேண்டிக்கலாம். இப்போ தான் கோழி வந்தது. மிச்சம் எல்லா ஒழுங்குகளுமே தண்டி அங்கே நடந்து கொண்டு இருக்குது. பெரிய என்ன சொல்கிறது இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம். இது வந்து வளமை போல தான் நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். இது நாங்கள் வந்து பொறிச்சு சாப்பிடுவோம். அப்புறம் வந்து இங்கே பாருங்க
அமைதியாக நின்று வேலை செய்யறோம் பாத்தீங்களா. காரணம் என்ன சொன்னா பசி வந்துச்சு. ஸோ அப்போ அதனாடி வந்து எனர்ஜியை வேஸ்ட் ஆகக்கூடாது, அமைதியாக வேலை செய்யணும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ கரெக்டுக்கு மேலே மற்ற இதாலே உடைஞ்சி எடுத்தாச்சு. முதலாவது பெரிய ஒரு என்ன சொல்றது, அடுப்புக்கிட்ட சமைக்கிறோம் பயமில்லை தானே. நாங்கள் சொன்னேன் என்னன்னு சொன்னால் சேர்ச்சில் எல்லாம் சமைக்கிறதா அப்போ நடுசு சத்தம் கேட்கலாம், பயப்படாமல் எங்களை இருக்க சொல்லிட்டு அப்போ இங்கே அளவுக்கு ஒரு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். சம்பளம் அதுதான் அப்படித்தான் செய்யும். அவங்க இந்த சிறப்பாக தான் என்ன அப்பதான் செய்யும். நான் வந்து கறிக்கு தேவையான வெங்காயம், சஜி வந்து சம்பலுக்கு தேவையான வெங்காயம். அவங்களால தக்காளி பழம் சம்பலுக்கு தக்காளி பழம் கட் பண்ணேன். இங்கால வந்து கோழி பார்த்தீங்கன்னு சொன்னா வெயிட் பண்ணுது, அது வந்து கயன்தான் வெட்டி தர போகுது. ஒன்று வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது, நேரத்தை நோக்கியே செயற்பட்டு கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி இப்போ வந்து நேரம் 8 மணி. ஓகே சரி, இப்போ அடுத்தடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு ஷோர்ட் பிரேக் கொண்டு எடுத்துட்டு தான் என்ன இருந்தாலும் வேலை செய்யலாம். சரிதானே. இப்போ வந்து கோழி வெட்டுறதுக்கு கயன் வந்துட்டு பெரிய ஒரு தாச்சியில் நாளை இந்த சைஸில் கயனுக்கு நல்ல ஒரு வேலை என்ன நீண்ட நாட்களுக்கு அப்புறமா கோழி வெட்டுறது என்ன. ஆனால் நல்ல பெரிய பெரிய கோழி தானே. அப்போ ஒன்று வெயிட்டும் பார்க்கல, அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க. அப்படி தூக்கி காட்டுங்க ரெண்டே பார்த்தீங்க, அது தூக்கி எல்லாமே இருக்குன்னு. இது வந்து பவுனியாவிலேருந்து வந்த கோழி, அதான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. வந்து வெளியில் தான் நாங்கள் வந்து சோறு காய்ச்ச போகிறோம். அப்போ அடுப்பு மூட்டுறதுக்கு மாமா தயாராகி கொண்டிருக்கார். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ வரைக்கும் மழை கொஞ்சம் விட்டுருக்கு. அப்போ சோறு வந்து வெளியில் தான் காய்ச்சி போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு அவிஞ்சு வந்துருக்குது. சரி வந்து லீக்ஸ் போட்டுருவேன். இந்த லீக்ஸும் கேரட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸுக்காக போடுறதுக்கு அந்த அதாவது மாமாங்களை வெளியில் அடுப்பு மூட்டை. இப்போ சஜி என்ன லீக்ஸ் வருதுன்னு எல்லாம் சட்டப்படியாக சம்பல் புளிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ஆச்சு. அடுப்பு குறை போடணும் என்ன. தம்பி உப்பு பார்த்துட்டு அப்படியே சுட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளேண்டியும் வந்து பன்ஸும் ரெடி ஆகிட்டு இப்போ என்ன சொல்லணும்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மிச்சம் அலுவல். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3% முதலாம் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் வந்து பிடிஞ்சி வச்சுக்கிறது. அப்படியே ரொம்ப இல்லைன்னு இருக்கிறது. சஜி வந்து பருப்பு என்ன கட்டம் சஜி கட்டம் பருப்பரைக்கு அடுத்த பீன்ஸை காட்டலாம். ஓகே, அப்போ சாப்பிடுவோம் எல்லாரும். இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்களா பெரிய தாட்சியா இருக்குது. ஓகே, இந்த தாட்சியை என்ன செய்வோம்னு சொன்னா இதுதான் உள்ளதுக்கே பெரிய தாட்சியா இருக்கு. ஒன்றுதான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பீன்ஸ் ஸ்ப்ரெட்ல வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு அடுத்து வந்து சிக்கன் வைப்போம். இப்போ நாங்கள் நடுப்புல ஒன்று வெயிட் பண்ணுறேன். டேஞ்சரான அடுப்பு தான் செய்யலாம். சட்டியில தண்ணி இருக்குது, ட்ரை ஆகட்டும். ஓகே, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு வச்சு அவிய
தண்ணியும் விடுவோம் கொஞ்சமா இந்த பீன்ஸ்லேயும் தண்ணி இருக்கு பாருங்க. நாங்கள் சோறு காட்டுறதுக்கு தயாராக போகிறோம். இப்போ வந்து தாசகர் ஆனால் இதுக்கு வந்து 20 கிலோ அரிசியும் கொள்ளாதான். பார்த்தீங்கன்னா இப்போ சோறு வந்து 2 தரம் காய்ச்சி வேலாம் வந்து கொதிக்க விடுவோம். நல்ல வடிவா அடுப்பும் மூட்டியாச்சு. அடுப்பு எரியுது நல்லா. போஞ்சி நல்லா அவிஞ்சிட்டுது. வெங்காயம் எல்லாம் போட்டு மூடி அவிச்சாச்சுது. நாங்கள் எண்ணெயை விடுவோம். எண்ணெயிலே வதங்குவோம். ரெண்டும் அப்படி மாமி வந்து முட்டை அடிக்கிறதுக்கு இந்த பானை தந்துருக்கா. 100 முட்டை இருக்க கொள்ள வேண்டாம். இப்போ வந்து 25 இருக்க போட்டேன். மிச்சம் இருக்குது. சரி என்ற அளவு நாங்கள் இப்போ அடுக்கி பார்ப்பேன். நாங்கள் இப்போ முட்டையை வந்து கழுவி அடுக்குவோம். எத்தனை இந்த பானைக்கு கொள்ளுதுன்னு பார்ப்போம். அந்த மேற்பால் எடுத்தேன். மேற்பால் ஓகே. கட்டத்தூள் எல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி ஆச்சுது. கட்டத்தூள் பச்சை வாசனை நீங்கள் தான் அன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பால் இருக்கும். அப்படியே இந்த முதல் பால் அப்படியே பிரட்டி பத்தெல்லாம் வரும். ஓகே. இப்போ இப்படி இங்கே சமையல் நடக்க அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பேப்பர் கட்டு லஞ்சிட்டு எல்லாம் வேண்டியாச்சு. என்ன சொன்னால் 100 பார்சல் கட்டும் சாப்பாடு. வேறு பார்சல் கட்டிடு செல்லா நல்லா காட்டுமா சொன்னது. ஓ அப்ப மைண்ட் வைஸ் கேக்குதுன்னா பக்கத்துல நிக்கிற பார்சல் கட்டுற நம்பர் என்னன்னு. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னா பார்சல் கட்டுற வேலையை நம்ம அட்டை கொடுக்கலாம். ஆனா பார்சல் கட்டுறாடு சமையல வந்து நான் கொஞ்சம் ஆறப்படும். ஆறதான் கட்டலாம். இப்ப சிக்கன் எல்லாம் வெட்டி எல்லாம் மடிவானே கழுவியாச்சு. சட்டிக்கு எதுக்கா எண்ணெய் கொதிக்கணும்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னதுக்கா சஜி எல்லாம் பொரிச்சு மேல நாங்களே நம்ம வடிவா சாப்பிட்டுட்டு பிறகு மீதியானதை பார்ப்போம். ஆனா உங்க சட்டிக்கு முன்னாடி பயம் இல்லாம கிட்ட நிக்கலாம். ஏன் தெரியுமே படிக்காது இருந்தாலும் பயத்தோடாம போடுறீதா. இது வந்து நாங்கள் என்ன ஸ்டெப் முடிச்சுனா வேலை ஸ்கிராப் இல்லாமல் சாப்பிடுவோம். அங்காளையும் கொஞ்சம் குறுக்கு கொடுத்தாக்கா நான் என்ன செய்வோம். ஸோ வெங்காயமெல்லாம் கடிச்சு சாப்பிட்றோம். லீட்ஸோட சாப்பிடுது. நம்மளோட திரையில என்ன கவலையா லீட்ஸோட சாப்பிடுறோம். வெங்காயம் மாதிரி தானே எதுவும் அப்போ சாப்பிட பார்த்தோம். ஒரு டேஸ்டா அங்கே கேமரா எல்லாம் வாய் விடலாம். அவ்வளோதான் சாப்பிடுவோம். ஓகே ஆஸ்மி அம்மா தேடி வந்துட்டு. ஆஸ்மி என்ன நிறைய எல்லாம் கொண்டு வரீங்க? சாப்பிட வாங்கோ. எங்க போறீங்க? கல்யாணம் இன்றைக்கு அனிவர்சரி இல்ல சாலி இல்ல. சரி அப்ப
மல் வதக்கினா பருப்புக்கு போட்டாச்சு. உள்ளி இது நம்ம இப்போ அதுக்கு போகிற அளவுக்கு உள்ளி போடுவாங்க. அண்ணி வேற ஒன்று உள்ளி தானே என்ன இல்லை இல்லை. ஓகே உள்ளியா போடுறாங்க. உள்ளியா போட்டுங்களா முட்டை வந்து இந்த பானைக்கு வச்சு நாங்கள் காணாண்டு அடுத்த பானைக்கு மாற்றியாச்சு. நாங்கள் அலுவலகத்தில் இல்லை அலுவல் கொடுத்து கிடக்குதான் பாருங்க 100 முட்டையிலோ அப்போ இப்போ பெரிய பானைக்கு மாற்றியாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சிக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பும் போட்டு அப்படியே பிரட்டுவாங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மஞ்சள் தூள் போடலாம். மஞ்சள் தூள் வேண்டாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே வதங்கிருக்கானே அப்படியே இறைச்சியை போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகப்பதான் இருக்கு போடுறேன் எடுத்துட்டு சரியா அது எல்லாமே மேலே குட்டி குட்டியா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் வந்து அரிசியை போடுவோம். சரியா கச்சிக்கரையை முடிஞ்சேன்னா அடுத்த கட்டம் பானையில் முட்டை அடிக்க ரெடி ஆயிட்டு முட்டையை வச்சுட்டேன்னு சொன்னாங்கள சோறு எல்லாம் ஒதுங்கி கொண்டு போயிருது சமையல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூள் வந்துட்டு தூளையும் போட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். என்ன இந்த அவிய இருக்குது. ஓகே தூளை போடும்.
இங்க பாரு. சமையல்ல ஃபினிஷிங்கே வந்துட்டேன். சிக்கன் கறி வந்து நல்ல சூப்பரான முறையில் ரெடி ஆகிடுது. அதாவது கொஞ்சம் குழம்பு தன்மையாக வேணுச்சுன்னா மற்ற கறிகளும் வந்து திக்கான கறிகளோ அப்போ அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் குழம்பு தன்மையாகவே வைக்கிறோம். இப்போ நாங்கள் நல்ல முட்டை பானையை வைப்போம். வேணா சாஞ்சி ஓகே. இப்போ வந்து முட்டை பானையும் வச்சாச்சு. நான் முட்டை அவஞ்சேன்னு சொன்னால் அங்கே வந்து சோறும் ரெடி ஆகிட்டு சமையல் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பாசல் வைக்கலாம். ஓகே, முட்டை அவியட்டு சும்மா 100 முட்டை பருப்புக்கு வந்து தாளிச்சு விட்டதான. இப்போ அதையெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படியே பெங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டும் லீட்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். சோறு வந்து தயாராகிட்டு இப்போ நாங்கள் அதுக்கு போடுறதுக்காக ரைஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு நல்ல சூப்பரான முறையில் வந்துட்டு நான் பாருங்க எவ்வளோ நல்ல பதமாக வந்துட்டு அப்படியே நாங்கள் உமிய விட்டுனாங்களே நல்ல துருதியாக வந்துட்டுது. இப்போ இந்த சூட்டோடையே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இதில் எடுத்து வச்சுக்கோமலா கேரட் லீக்ஸ் அதெல்லாம் போட போகிறோம். இப்போ வதக்கலைன்னு சொன்னால் அந்த சூட்டோட போட்டாலே ஏன்னா அவிஞ்சிருந்தாலும் இப்போ நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட சோத்தோட அப்படியே நாங்கள் இப்போ கேரட்டும் லீக்ஸே மிக்ஸ் பண்ணிப்போம். அவி பறக்குது என்னன்னு சொன்னால் வதக்கியில் தான் நாங்கள் லீக்ஸும் கேரட்டும் அப்போ போடுங்க. அப்படியே கிளறுங்க. இந்த திரும்ப போடுங்க. கோப்பையால போடுவோம். நல்ல பதமாக வந்துடும் சோறு நம்மையா. கடம்பேல திட்டம் தான் அங்க மிச்சத்தை அப்படியே இருக்க போட்டுக்கலாம். அந்த அதை எடுத்து இதுக்குள்ள போட சரி. ஏன்னா மிச்ச சோறுக்கு போடணும் இல்லை. இது எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று படுத்துட்டு திரும்ப இதே டாசல்ல வந்து நாங்கள் சோறு காய்ச்சோம். இது எல்லாத்தையும் போடுங்க இதுக்கு.
சமையல் வெள்ளரெல்லாம் சமைச்சு களைச்சி போட்டோம். இருந்தாலும் வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து டைம் வந்து கிட்டிட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 100 முட்டை அவிஞ்சிட்டு இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது கனடாவில் இருக்கிறதான மகிதங்காட 16வது பர்த்டே. அப்போ அவங்களோட பர்த்டே தான் வந்து தங்கான விருப்பம் என்னன்னு சொன்னால் தானே அங்கே பர்த்டே கொண்டாடாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சமையல் எல்லாம் சமைச்சிருக்கோண்டு இப்படியெல்லாம் நல்ல சமையல் எல்லாம் சமைச்சு சிறியவர் முதல் பெரியவர் வரை இன்றைய தினம் வந்து வயிறார நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தங்கான விருப்பம். அப்போ அந்த விருப்பத்துக்காமே உண்மைக்குமே நாங்களும் வந்து அதை நல்ல ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தான் இப்போ இவ்வளோ பேர் அதில் சமையலில் கலந்து கொண்டு இப்போ சூப்பர் கொலைக்குதுன்னா ஏன்னு சொன்னால் இப்போ ரைஸ் எல்லாம் செய்துட்டோம். அப்போ இந்த இது நம்ம வந்து எல்லாரும் கலந்து கொண்டு இப்போ எங்கன்னு ஒரு சொந்த நிகழ்வு மாதிரியே நாங்கள் நினைச்சு நல்ல ஒரு கைப்பக்குவத்தில் வந்து நல்ல சமையல் எல்லாம் சமைச்சிருக்கிறோம். அப்போ இன்றைய தினம் வந்து அந்த பிறந்த நாளை அனுஷ்டித்திருக்கிறதான 16 வயசு அதாவது மகிதங்காக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நானும் சொல்லணும் மகிதங்காக்கு வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக என்ன சொன்னால் அவனோட பிறந்த நாள் தான் அவனோட மனப்பூர்வமான நல்ல ஒரு சாப்பாட்டை கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த நாங்கள் சமையலையும் வந்து உங்களோட ஒரு காணொலியாக பகிர்ந்து கொண்டோம். அப்போ இதை வந்து இந்த இனம் என்னென்ன எல்லாம் சமைச்சு வச்சுக்கலாம் அந்த பிறந்த நிகழ்வுக்கு என்னென்ன மச்ச சமையல் மிரக்கறி எல்லாம் சமைச்சு வச்சுக்கோன்றதை இதை காண்பித்து இதோட வந்து இதை ஃபினிஷ் பண்ணி போட்டு அடுத்த கட்டம் நாங்கள் நிகழ்வுக்குரியதை ரெடி பண்ணணும். என்ன அப்போ இப்போ வந்து இந்த என்னென்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க இதில் வந்து 3 டாசரில் வந்து ரைஸ் போட்டிருக்கான். வந்து கேரட்டும் லீக்ஸும் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு சுவச்ச ரைஸ் ஏதாச்சுது. இந்த 3 நேரத்துக்குமே இருக்கிறது வந்து ரைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சோறு சமைக்க வேணும். ஓகே அப்படியே வந்து இங்கே வந்து சிக்கன் குழம்பு, பருப்பு வெள்ளைக்கறி, பீன்ஸ் பிரட்டல், அது வந்து தக்காளி பழமும் வெங்காயம் போட்டு சம்பல். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை அவிஞ்சிட்டு இருக்குது. ஓகே அப்போ இந்த நம்ம வந்து மகிதங்காக்கு அவனோட பிறந்த நாள் வந்து சமைச்சதான சூப்பரான சாப்பாடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களும் மறுபடியும் சொல்ல போனால் நல்ல சந்தோஷத்தோட இந்த நிகழ்வை வந்து இந்த தினமும் அனுஷ்டிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், நாங்களும் ஒரு நன்றி தான் சொல்லுவோம் என்று சொன்னால் அவங்களோட பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு சாப்பாடு இந்த தினம் இனிமேல் தான் போய் பார்க்கணும். வந்து பெரியவர்கள் வந்து சிறியவர் மாணவர்கள் வந்து எல்லாருமே கலந்து கொண்டு வடிவாக வந்து சாப்பிட போகிறோம். அப்போ மறுபடியும் வந்து மகிதங்காவுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு அவங்களோட அம்மா வந்து எல்லாமே ஆசைப்பட்டு வந்து அந்த மகள் வந்து இப்படி செய்யும்போது அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்களும் வந்து உற்சாகத்தோட செய்கிறாங்க. ஓகே அப்போ இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு, நான் உங்கள் சஜி. பாய். ஓகே இப்போ சமையலெல்லாம் முடிஞ்சு பார்சல் கட்டுற வேலை நடந்துன்னு இருக்குது. அங்கால 100 பார்சல் கட்டுப்படுது. பாருங்க எப்படித்தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க என்னென்ன கறி சமைச்சது. சிக்கன், பருப்பு, வெங்காய சம்பல், அடுத்தது போஜி என்ன, அடுத்தது முட்டை. இப்போ அவங்க 100 முட்டை வாங்கி ஒரு பார்சலையும் வச்சு இருந்தாங்க. பெரிய ஆக்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ரைஸ் வச்சுக்காங்க, சின்ன ஆக்களுக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கேன். பார்சல்
பார்சல் கட்டப்படுது. இது கொஞ்சம் கூட தான் என்ன ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல் ரெடி. இப்படித்தான் கட்டி நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஓகே அவன்